தில்லையில் முல்லையில் எல்லையுளாடிய வல்லவள் வாழை பெண் மீதினிலே சல்லாவ கும்மி தமிழ் பாடவரும் தொலைவினை போக்கும் வாழை பெண்ணே. மாதா பித கூட இல்லாமலே வெளி மண்ணும் விண்ணும் உண்டு பண்ணவென்று பேத பெண்ரா முதல் வாழை பெண்றாள் என்று புகுந்தாள் இந்த புவியடக்கம். வேதமும் பூதமுண்டானதுவும் வெளி விஞ்ஞான சாத்திரமானதுவும் நாதமும் கீதமுண்டானதுவும் வழி நான் சொல்ல கேளடி வாழை பெண்ணே. மூந்த ஜெகங்கள் உண்டானதுவும் முதல் தெய்வமும் தேவருண்டானதுவும் விந்தையாய் வாழையுண்டானதுவும் ஞான விளக்கம் பாரடி வாழை பெண்ணே. அரிக்கு முந்தின தவழுத்தாம் பின்னும் அரிக்குள் நின்றதும் மஞ்செழுத்தாம். தரிக்கும் முந்தின தஞ்செழுத்தாம் வாசி பரிக்குள் நின்றது மஞ்செழுத்தாம். ஆதியில் ஐந்தெழுத்தாயினாள் வாழை பெண் அடுத்தும் என்று பேரானாள். நாதியினூமை எழுத்தியவள் தானல்ல நவகைவள் தானானாள். ஊமை எழுத்தே உடலாச்சு மற்றும் ஓமென்றெழுத்தே உயிராச்சு. ஆமின் தெழுத்தை அறிந்து கொண்டு விளையாடி கும்மி அடியுங்களி. சேகம் படைத்ததும் மஞ்செழுத்தாம் பின்னும் சீவம் படைத்ததும் மஞ்செழுத்தாம். உக முடிந்தது மஞ்செழுத்தாம் பின்னும் உட்பனமானது மஞ்செழுத்தாம். சாத்திரம் பார்த்தாலும் தானும் என்ன வேதம் தானுமே பார்த்திருந்தாலும் என்ன சூத்திரம் பார்த்தல்லோ ஆள வேணும் அஞ்சு சொல்லை அறிந்தல்லோ காண வேணும். காணாது கிட்டாதே எட்டாதே அஞ்சில் காரியமில்லை என்றே நினைத்தால் காணாதும் காணலாம் அஞ்செழுத்தால் அதில் காரியம் உண்டு தியானம் செய்தால். மாயனும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே அறிவாயனும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே வாயனும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே இந்த வாழையும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே. அஞ்செழுத்தானதும் எட்டெழுத்தாம் பின்னும் 51 அட்சரந்தானாச்சு. நெஞ்செழுத்தாலே நிலையா மலர்ந்த நிசந்தெரியுமோ வாழை பெண்ணே. எக்கு தேக்கு ஐச்செழுத்துவதை எட்டி பிடித்து கொளிரண்டெழுத்தை நோக்கிக் கொள்வாசியை மேலாக வாசி நிலையை பாரடி வாழை பெண்ணே. சிதம்பர சக்கரம் தான் அறிவறிந்த சீமையில் உள்ள பெரியோர்கள். சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வத்தை அல்லோ அறிய வேணும். மனமும் மதியும் இல்லாவிடில் வழி மாறுதல் சொல்லியே என்ன செய்வாய். மனமுறுதியும் வைக்க வேணும் பின்னும் வாழை கிருபையுண்டாக வேணும். இனி வெளியின சொல்லா தேயில் தீமட்டு திந்தவரி விழிக்கே கனிமோடி சீர் வாருங்கடி கொஞ்சம் கருவை சொல்லு.